அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதக கட்டத்தில் மிக மிக முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் பாவம் தான். 8ஆம் பாவம்ன்றாவே ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அனைவருக்கும் பயம் வரும். ஆனால் 8ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய ஆயுளை பரிபூர்ணமாக தீர்மானிக்கும். அந்த 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அஷ்டம்னு சொல்லுவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அந்த அஷ்ட மங்களம் என்பது 8 வகைய மங்கள பொருட்கள் கொண்டது. அது சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 1வது பார்த்தீங்கன்னா கண்ணாடி, 2வது பார்த்தீங்கன்னா நிறைகுடம், 3வது கொடி, 4வது சாம்பரம், 5வது தொட்டி, 6வது முரசு, 7வது விளக்கு, 8வது காயில் மீன், அதாவது இணைக்கப்பட்ட மீன். அதாவது இணைக்காயில் என்பது 2 காயில் மீன்களில் வடிவமாக பொன் முதலியவற்றால் செய்யப்பட்ட ஒன்றாகும். 8ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதியானாலும் பாவகிரகம் ஆனாலும் நற்கோர்களின் சாரத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 100 வயது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கருத்தில் கொள்ளுங்கள். 8ஆம் பாவத்தின் அடிப்படையிலேயே ஒரு ஜாதகருடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. திருப்பி சொல்கிறேன், 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆனாலும் பாவகிரகம் ஆனாலும் நற்கோர்கள் சாரத்தில் இருந்தாலும், நற்கோர்கள்னால் இப்போ சுக்கிரன், குரு, புதன், சந்திரன் இவங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 100 வயது. இது பொதுவான விதி. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.